இயேசுவை மறுதலிக்கிறவர்கள். இனி இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் கடவுள் என்ற பெயர்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இயேசுவை மறுதலிக்கிறார்கள். இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு கள்ளர்கள் உங்கள் மத்தியில வருகிறார்கள். எல்லாரையும் நம்பாதீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே தான் தேவ பிள்ளைகள் இயேசுவை மறுதலிக்கிற கூட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் இயேசுவை மறுதலிப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரகடனம் படுத்தாத எந்த ஊழியத்துல நீங்க இருக்காதீங்க. மறுதலிக்கிற ஆராதனையில பங்கு கொள்ளாதீங்க. மறுதலிக்கிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. மறுதலிக்கிற ஊழியக்காரன் உங்களுக்கு வேண்டாம். மறுதலிக்கிற தீர்க்கதரிசி உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் சொல்றதை சொல்கிற ஊழியக்காரருடைய கரத்தில் அடங்கிருங்க. அப்போதுதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். பிசாசானவன் தன்னுடைய முழு பலத்தோட கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். எனவே சினிமா பாடல்கள் சர்வ சாதாரணமாய் சபைகளுக்குள்ள வருகிறது. வேஷத்தை தரித்துக் கொண்டு எழும்பி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள கிரியை செய்வது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இது தேவனுடைய ஆவி அல்ல. கவனமா இருங்க. அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துல நீங்க பங்கு கொள்ளாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. நாளைக்கு நான் அப்படி பிரசங்கம் பண்ணாலும் இந்த ஐக்கியத்தை விட்டு ஓடிடுங்க.